நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு தர வேண்டும் என வலியுறுத்தி மதிமுகவினர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். அது தொடர்பான கள தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார். விவேக், வணக்கம். சொல்லுங்க, மதிமுகவினர் தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருப்பதாக பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளிலிருந்து தகவல் தெரிகிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? கண்டிப்பாக, அதாவது தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்கு கோரியும் அந்த நீட் தேர்வை கட்டாயப்படுத்த முயலும் மத்திய அரசை கண்டித்தும் மதிமுக சார்பில் இன்று மதிமுக மாணவர்களின் சார்பில் இன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு 11 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் துவங்கியது. முதலில் போலீசார் அனுமதி தரவில்லை. இந்த சூழலில் தடை மீறி இந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ஒரு பரபரப்பு நிலவியது. இந்த சூழலில் தற்போது ஒரு அரை மணி நேரத்திற்காக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தலைமையில் ஒரு 300 பேர் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். அவர் மத்திய அரசை கண்டித்தும் இதில் மாநில செயல்பாடு திருப்தி என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நடைபெற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் முடிவெடுத்து பக்கத்து இது அருகில் உள்ள சுங்க அலுவலகத்தை முற்றுகையிடுவதென அவர் அந்த நேரடியாக பேச்சிலேயே வைத்து அறிவித்தார். அதன் அடிப்படையில் அந்த சுங்க அலுவலக முற்றுகைக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே இதுக்கிடையே இங்க துணை கமிஷனர் செல்வகுமார் தலைமையில் ஒரு 300 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் இவர்களுக்கு தடுப்பு வேலைகள் அமைத்து அவர்கள் முற்றுகையிடாமல் தடுக்கும் காட்சிகள் நேரடியாக ஒளிப்பதிவு காட்சிகளை பார்க்க முடியும். இதற்கிடையில் அங்கு அந்த நேரடியான காட்சி நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அங்கு ஒரு பதட்டமான சூழல் இருக்குது. மேலும் இங்க தற்போது ஒரு நேரடியாக சில காட்சிகளை பார்க்க தொடர்ந்து இவர்கள் அந்த முற்றுகையிடுவதற்கான முயற்சியில் மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் தரப்பிலும் மதிமுக மாணவர்கள் தரப்பிலும் ஒரு தள்ளுமுள்ளு நிலவுகிறது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மதிமுகவினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு தர வேண்டும், நீட் தேர்வு மாணவர்கள் நலனுக்கு எதிரானது என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான கள நிலவரங்களை செய்தியாளர் விவேக் வழங்க கேட்டோம்.